வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருந்தது. இது எந்த படத்தோட காப்பியா இருக்கும், சிமிலரா இருக்கும் அப்படின்ட்டுலாம். ஆனா இந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளிம்ஸ்லாம் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கோட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமினி மேன் அப்படின்ற ஒரு வில் ஸ்மித்தோட ஹாலிவுட் மூவியோட கனெக்ட் ஆகுற மாரி இருக்கு. ஜெமினி மேன் அப்படின்ற அந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து வில் ஸ்மித்தை வந்து ஒரு டீனேஜ்ல இருந்து ஒரு ட்ரெயின்டு ஷூட்டரா வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மூவில வர வில்லன் என்ன பண்ணுவாருன்னா, வில் ஸ்மித்தோட ஜீனை எடுத்து அவர் வந்து ஒரு க்ளோன் ரெடி பண்ணி வச்சிருவாரு. என்னைக்காவது வந்து வில் ஸ்மித் வந்து வேலையை விட்டு போறாருன்னா, அன்னைக்கு வந்து நம்ம இந்த க்ளோனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கப்காக இவரை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த க்ளோன் பண்ண வில் ஸ்மித் கிட்ட வந்து வில்லன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஒரு அனாதை, நீ வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல கிடைச்ச, நான் தான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோன் பண்ணி வச்சிருக்க இந்த டீனேஜ் வில் ஸ்மித் கிட்ட வந்து வில்லன் என்ன சொல்லுவார்னா, அந்த ஏஜ் வில் ஸ்மித்தை காட்டி அவர் வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட், அவர் வந்து நீ தான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. அதுல வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே காமிச்சிருப்பாங்க. இந்த டீனேஜ் வில் ஸ்மித் போய் அந்த ஏஜ் வில் ஸ்மித்தை மீட் பண்றப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் இவர் வந்து அவரோட க்ளோன்ட்டு. அப்புறமா இந்த ரெண்டு வில் ஸ்மித்தும் சேர்ந்து வில்லனை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜெமினி மேனோட ஸ்டோரி லைன். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து இந்த ஸ்டோரி வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு சொல்றேன்னுட்டு. அதே அந்த படத்துல வரா மாதிரி இதுல வந்து ஒரு ஏஜ்டு விஜய், அப்புறமா ஒரு டிஏஜிங் பண்ண யங்கான ஒரு விஜய் காட்டுறாங்க. அதுவும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெனடிக்ஸ் லெபார்டரி கிட்ட எல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு விஷுவல்ஸ்லாம் வருது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஜெமினி மேனோட கான்செப்ட் பேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜெமினி மேனோட ஸ்டோரின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஈவன் வெங்கட் பிரபுவோட ப்ரீவியஸ் மூவி அந்த மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாரு. இது வந்து எட்ஜ் ஆஃப் டுமாரோ படத்துல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த மூவியோட கான்செப்டை. அது மாதிரி இந்த படத்துல வந்து ஜெமினி மேனோட பேஸ் கான்செப்ட் மட்டும் இதுல யூஸ் பண்ணிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஈவன் ஆன்லைன்ல இன்னொரு ரூமர்ஸ்லாம் கூட போயிட்டு இருக்கு. கோட்ல வந்து 2 விஜய் கிடையாது, மொத்தம் 3 விஜய் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த படத்துல அப்படி 3 விஜய் மட்டும் வந்துட்டாங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஜெமினி மேன் அந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னா ஜெமினி மேன்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இன்னொரு வில் ஸ்மித் ரிவீல் பண்ணுவாங்க. அது கோட்டோட டீசர்ல எங்க லிங்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜம்ப் கட்ஸ் மாதிரி லாஸ்டா அந்த டீசர்ல காட்டின வீடியோல வந்து ஒரு யங்கான ஒரு விஜய் ஒருத்தர் காட்டியிருப்பாங்க பியர்டோட. அவரை பார்க்குறப்ப மேபி அந்த தேர்ட் விஜய் அவராக கூட இருக்கலாம். இல்லைனா அது வந்து இந்த ஏஜ்டா விஜய் காட்டுற அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ல வர விஜயா கூட இருக்கலாம். அப்படி தேர்ட் விஜய் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அது வந்து கண்டிப்பா ஜெமினி மேனோட ஸ்டோரி தான். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஜெமினி மேனோட நிறையவே மேட்ச் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஜெமினி மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் ஜஸ்ட் பேசுற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே முடிச்சிருவாரு. பட் கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அதுல வந்து ஸ்னேகாலாம் வர மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் ஜெமினி மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. ஆனால் நம்ம கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மெயின் ரோல்ல. அப்போ இது வந்து ஜெமினி மேனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு வந்து ஜெமினி மேனோட கான்செப்ட் எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையான மாதிரி குக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.